நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் முதல். இந்த 25ஆம் அதிகாரத்தில் இருந்து வேதத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே ஐயாவின் காலத்தில் கர்த்தர் ஐயாவோட பேசி, எனக்கு வாசம் பண்ணும்படியாக ஒரு வாசஸ்தலத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டும், அது ஆசரிப்பு கூடாரமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது அவர்கள் வனாந்திர பயணத்தில் எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு சென்று கொண்டிருந்த வனாந்திர பயணத்தில் ஒரு இடத்தில் தங்கி இருக்கும் போது, அதாவது சீனாய் மலையின் அருகில் தங்கி இருக்கும் போது கர்த்தர் மோசேயாவுடன் இப்படி பேசினார். 10 கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்த பின்பு கர்த்தர் இந்த கட்டளையையும் கொடுத்தார். இப்படியாக நான் சொல்லும்படியாக ஜனங்களிடத்தில் காணிக்கையை பெற்று, காணிக்கை பொருள்களை காணிக்கையாக பெற்று அதை கொண்டு உங்கள் மத்தியில் எல்லோரும் கூடாரம் போட்டு அங்கங்கே தங்கி தங்கி வாழ்ந்து வந்தார்கள். அப்படி லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு கூடாரம் என்று கூடாரம் போட்டு தங்கி அங்கங்கே தங்கிதான் அவர்கள் கர்த்தர் சொல்லும் போது அந்த இடத்தை விட்டு புறப்படுவார்கள். இப்படியாக வனாந்திர பயணம் நடந்து கொண்டிருந்தது. பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் கர்த்தர் அவர்களோட வாசம் பண்ணி வந்தார், அவர்களை பாதுகாத்து கொண்டு வந்தார். இந்த நிலையில்தான் கர்த்தர் இந்த வாசஸ்தலத்தை கட்டும்படி, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி கூறினார். இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எவைகளை காணிக்கையாக வாங்க வேண்டும், அதை எப்படி பயன்படுத்தி எப்படி ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டும், அதில் அளவுகள் என்ன, அதில் முறைகள் என்ன, எந்தெந்த பொருளால் எப்படி கட்ட வேண்டும், எந்த அளவில் கட்ட வேண்டும், எந்தெந்த பொருள் எங்கு வைக்கப்பட வேண்டும், அதில் இருக்கக்கூடிய பர்னிச்சர்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்க வேண்டும், என்ன பொருட்கள் இருக்க வேண்டும், இப்படி எல்லா திட்டத்தையும் கர்த்தர் பரலோகத்திற்கு சென்று அங்கு மோசேயாவுக்கு காட்டி, பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்தை காட்டி, இதன் வழியாகவே இதை போலவே நீங்கள் பூமியில் ஒரு கூடாரமாக கட்டுங்கள் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அந்த தரிசனத்தை காட்டினார். அதை பார்த்து வந்து கர்த்தர் சொல்லிய அளவுகள், அந்த திட்டங்கள் எல்லாவற்றையும் முழுமையாக மோசேயா பெற்று அதை அப்படியே செய்யும்படி கர்த்தர் சொன்னார். அதன்படியே மோசேயாவும் செய்து முடித்தார்கள். நடந்து முடிந்து 3000 வருடங்களுக்கு மேலாக ஆகிறது. அது கட்டப்பட்டு முடிந்தது. அதன் பின்பு அது ஒன்றுமில்லாமல் கொள்ளையடிக்கப்பட்டு போனது. இப்படியாக இருந்தாலும் அதன் முக்கிய பொருளாக, ஆசரிப்பு கூடாரத்தின் முக்கிய பொருளான முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் அது உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவின் அடையாளமாக, ஒரு கணவன் மனைவிக்கு என்றால் அவர்கள் திருமணம் செய்யும் போது தாலி அணிவிப்பார்கள் அல்லது மோதிரம் போடுவார்கள். அது அவர்கள் திருமண உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. அதே போல கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள, அதாவது நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு தருவேன், எனக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து என் கட்டளைகளை கை கொண்டு நடந்தால் என்று ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த கட்டளைகள் தான் 10 கட்டளைகள். அவைகளை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை நான் தருவேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில். இதை கடைபிடிப்பவர்களை என் ஜனம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய ஜனங்கள் தான் அவருடைய இளைப்பாறுதலான நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். அப்படியானால் இந்த 10 கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். இதை கடைபிடிக்கிற ஒவ்வொருவரையும் நான் என் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வேன், நித்திய ஜீவனுக்குள் சேர்த்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக சீனாய் மலையில் அந்த 10 கட்டளைகளையும் கற்பலகைகளில் எழுதி மோசேயாவுக்கு கொடுத்தார். அந்த கற்பலகைகளை மோசேயா வைத்திருந்தார். அதை ஒரு தங்கத்தால் ஒரு பெட்டி செய்து அதில் இந்த 2 கற்பலகைகளையும் வைத்து அதை ஆசரிப்பு கூடாரத்தின் பிரதானமான இடமான மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அதை வைக்க வேண்டும் என்றும், அதன் மேல் கிருபாசனத்தையும் கேருபீன்களோடு கிருபாசனத்தை வைத்து
நாம் அங்கே தூபம் போட வேண்டும் என்றும், அப்பொழுது அந்த கிருபாசனத்தின் மேல், உடன்படிக்கையின் பெட்டியின் மேல் இருக்கிற கிருபாசனத்தின் மேல் கர்த்தருடைய மகிமை, ஷெகினா மகிமை வந்து இறங்கும் என்றும் கர்த்தர் சொல்லியிருந்தார். அது அப்படிதான் நடந்தது. சரி, இப்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியில் 2 கற்பலகைகள் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். இப்படியாக இந்த முறைமைகளின்படியே கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே ஐயா செய்வதற்கு உடன்பட செய்தார். இதைதான் நாம் ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்கிறோம். சரி, இதை விளக்கமாக பார்க்கலாம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பல பகுதிகள் உண்டு. அதில் என்னென்ன இருந்தது என்பதை பற்றி பார்க்கலாம். இதை ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்ன அதை ஜனங்களிடத்தில், நீ இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் காணிக்கையாக வாங்க வேண்டும் என்று மோசே ஐயாவுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அதன்படி மோசே ஐயா இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொன்னார், நீங்கள் காணிக்கை கொண்டு வாருங்கள் கர்த்தருக்கு. அந்த காணிக்கை என்னென்னவாக இருக்கலாம் என்று சொன்னார். தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக பொன், வெள்ளி, வெண்கலம், இளநீல நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், இரத்தாம்பர நூல், வெள்ளாட்டு முடி, சிவப்பு தீர்ந்த ஆட்டு கடாத்தோல், தகசு தோல், அடுத்தது கோமேதக கற்கள், ஏபோத்தில் பதிக்கும்படியாகவும் மார்பதகத்தில் பதிக்கும்படியாகவும் கோமேதக கற்கள், ரத்தின கற்கள், எண்ணெய், விளக்குக்கு எண்ணெய், அதோடு அல்லாமல் பரிமள வர்க்கங்கள், அதாவது கர்த்தருடைய பொருட்களை அபிஷேகம் பண்ணும்படியாகவும் ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணும்படியாக அபிஷேக தைலத்திற்கு உபயோகப்படுத்துகிற அபிஷேக தைலத்திற்கு உபயோகப்படுத்துகிற பரிமள வர்க்கங்களும், தூபம் காட்டுவதற்காக தூப பீடத்தில் செலுத்துவதற்கு தூப வர்க்கங்களும், இப்படியாக 12 விதமான 12 கேட்டகரியில் இருக்கிற 12 விதமான காணிக்கைகளை கர்த்தர் மோசேயாவிடம் பெற சொல்லி சொன்னார். அதை அப்படியே மோசேயா கட்டளையிட்டார். ஜனங்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். மோசே ஐயா, போதும், நிறுத்தி விடுங்கள், இது நீ கொடுக்க வேண்டாம் என்று, பொருட்கள் போதுமான அளவு வந்து விட்டது, இனியும் காணிக்கை கொண்டு வராதீர்கள் என்று சொல்லும் அளவிற்கு காணிக்கைகள் வந்து கொண்டே இருந்தன. கர்த்தர் நியமித்தபடியே இந்த காரியங்கள் எல்லாம் நிகழ்ந்து முடிந்தது. இதில் ஒரு காரியம் என்னவென்றால், சுமார் 1000 கிலோ தங்கம் அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் அளவு முறைகள் இருக்கிறது, அதை பார்க்கலாம் பின்பு. அதாவது 1000 கிலோ தங்கத்தினாலும் அவர்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டியிருக்கிறார்கள். சரி, இதை எப்படி செய்ய வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் என்ன நியமித்தாரோ அதன்படி எல்லாம் செய்யப்பட்டு முடிந்தது. இதில் பர்னிச்சர்ஸ் அங்கு வைக்க வேண்டி இருந்தது. ஒவ்வொரு இடத்திலும் ஒன்றொன்று வைக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். முதலில் ஆசரிப்பு கூடாரத்தின் வெளியிலிருந்து முதலில் செல்ல வேண்டும் என்றால், முதலில் ஒரு திரைச்சிலை இருக்கும். அந்த திரைச்சிலை தான் இந்த 4 விதமான நூல்களால் செய்யப்படுகிறது. காணிக்கையாக பெற்ற நூல்களால். ஒன்று இளநீல நூல், இரத்தாம்பர நூல், மெல்லிய பஞ்சு நூல், சிவப்பு நூல், இப்படி 4 விதமான 4 நிறங்கள் உள்ள நூல்களால் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் முதல் பிரகாரத்திற்குள் நுழைவதற்கே இந்த திரைச்சிலை முன்பாக தொங்கும். அதை நாம் தாண்டிதான் செல்ல வேண்டும். சரி, இந்த 4 விதமான நூல்கள் என்ன? இதே போல 3 மொத்தமாக ஆசரிப்பு கூடாரத்தில் 3 திரைச்சிலைகள் இருக்கும். பிரகாரத்திற்குள் நுழைவதற்கு ஒரு திரைச்சிலை, அதன் உள்ளே நுழைந்து பிரகாரத்திற்கு போன பின்பு இன்னொரு திரைச்சிலை இருக்கும். அதை தாண்டி போனால் பரிசுத்த ஸ்தலம் வரும். அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று அதன் பின்பு நாம் போனால், நேராக சென்று கொண்டே இருந்தால் அங்கு ஒரு திரைச்சிலை இருக்கும். அதை தாண்டி உள்ளே போனால் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அங்குதான் உடன்படிக்கை பெட்டி இருக்கும்.
சரி, இப்படியாக 3 நிலைகளில், ஒன்றுக்குள் ஒன்றாக 3 நிலைகளில் திரைச்சிலைகள் இருக்கும். சரி, இந்த திரைச்சிலைகள் என்ன? முக்கியமாக இந்த செய்தியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இதை ஏன் நாம் இப்பொழுது இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்? ஆசரிப்பு கூடாரம் என்பது அன்று கட்டப்பட்டது, அது முடிந்து விட்டது, அது இப்பொழுது இல்லை, பூமியில் இல்லை. உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதான, இன்னமும் இருக்கிறது. அது 40 வருடங்களுக்கு முன்பாக ராபின் ஒயிட் என்பவர் கண்டுபிடித்து, உடன்படிக்கை பெட்டி இருக்கும் இடத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி அதை கண்டுபிடித்து விட்டார். இனி 3ஆம் தேவாலயம், 2000 வருடமாக கர்த்தருக்கு இந்த பூமியில் தேவாலயம் இல்லை. அவருடைய முதல் வருகையில் இருந்தது, கர்த்தர் உயிர்த்தெழுந்த பின்பு இடிக்கப்பட்டது. இன்னமும் இன்னொரு தேவாலயம் கட்டப்படவில்லை. கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக இன்னொரு தேவாலயம் கட்டப்படும் என்று தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறது, வேதத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3ஆம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு தேவையான எல்லா ஆயத்தத்தோடும் இஸ்ரவேலர்கள் காத்திருக்கிறார்கள் அந்த இடத்திற்காக. இப்பொழுது அந்த இடத்தில் சில பிரச்சனைகள் இருப்பதினால் அதற்கு ஒரு முடிவு வரும் வரை, கர்த்தர் வழிகாட்டும் வரைக்கும் காத்திருக்கிறார்கள். கர்த்தர் மனது வைக்கும் போது, அந்த இடம் கிடைக்கும் போது அந்த 3ஆம் தேவாலயம் கட்டப்படும். இந்த திரைச்சிலையை பற்றி சற்று கொஞ்சம் மட்டும் தெரிந்து கொள்ளலாம். அந்த திரைச்சிலை 3ம் ஒரே நிறத்தில் ஒரே மாதிரியாக பண்ணப்பட்டவைகளாய் இருக்கிறது. 3லும் 4 நிற நூல்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று இளநீல நூல். அப்படி என்றால் இளநீலம் என்பது லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ என்று சொல்லும் லைட் ப்ளூவை சொல்லுகிறது. அந்த நிறம் எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய கட்டளைகளை குறிக்கிறது. அந்த கர்த்தருடைய கட்டளைகள், அதற்கு நாம் கீழ்ப்படிதல், இந்த இரண்டும் அந்த இளநீல நூலுக்கு சமமாக இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது, நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த இரண்டு வார்த்தைகளையும், கட்டளைகள், கீழ்ப்படிதல் என்ற 2 வார்த்தையும் இந்த இளநீல குறிப்பிடுகிறது. இரத்தாம்பர நூல் என்பது வயலட் நிறத்தை குறிக்கிறது. இந்த நிறம் நீலமும் சிவப்பும் கலப்பதினால் வருகிற நிறமாக இருக்கிறது. இது வாரத்தின் முதல் நாளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இது இந்த இரத்தாம்பர நூலின் பொருள், ஆவிக்குரிய பொருள் என்றால் அன்பு, விண்ணப்பம் என்று சொல்லலாம். விண்ணப்பம், விண்ணப்பத்தின் ஆவியானவர் அந்த நிற ஷால் அணிந்திருப்பார். இன்னொன்று அன்பை குறிக்கிறது. இந்த அன்பின் நிறமாக, விண்ணப்பத்தின் நிறமாக, அதாவது கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பு, நாம் கர்த்தரிடத்தில் வைக்கிற அன்பு, அதில் உள்ள ஒரு உறவு என்றும் சொல்லலாம். கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை குறிக்கிற நிறமாக இது இருக்கிறது. இது அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நிறம். அடுத்தது சிவப்பு நிறம். சிவப்பு நிறம் நியாய தீர்ப்பையும் பாவத்தையும் குறிக்கிறது. மனிதன் பாவம் செய்வது, அதனால் கர்த்தரிடத்தில் நியாய தீர்ப்பு பெறுவது, இந்த இரண்டையும் குறிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. வெள்ளை நிறம் பரிசுத்தத்தை குறிக்கிறது. பரிசுத்தம், கர்த்தர் நமக்கு தருகிற பரிசுத்தம், நாம் பரிசுத்தம் அடைவது, பரிசுத்தவான்களாய் மாறுவது, பரிசுத்தத்தை குறிக்கிறது. அதாவது ஒரு மனிதன் என்று தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டால் அந்த மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். முதல் இளநீல நூல். வயலட் நிறம் இரத்தாம்பர நூலின் பொருள் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அடுத்தது 3வது நிறம் சிவப்பு நிறம், பாவம் இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நம்மிடத்தில் உள்ள பாவங்கள் நீங்கி அதாவது நாம் பாவம் இல்லாமல், அந்த சிவந்த நிறம் இல்லாமல் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பெறுகிறவர்களாக அல்லாமல் பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். வெண்மை நிறம் பரிசுத்த குறைச்சல். இப்படி 4 விதமான குணங்கள் நம்மிடத்தில் கூடாத 4 விதமான காரியங்களை குறிக்கிறது. இரத்தாம்பர நூல் கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும், ஆனால் அன்பு கூறவில்லை. கர்த்தரிடத்தில் முழுமையான அன்பு செலுத்தவில்லை, அதனால் அது திரையில் வந்திருக்கிறது. கர்த்தரிடத்தில் நாம் கீழ்ப்படியவில்லை, அதனால் இந்த இளநீல நூலாலும் அந்த திரைச்சிலை பின்னப்படுகிறது. அடுத்தது, நாம் பாவம் செய்கிறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம் செய்கிறோம், ரத்தம் சிந்துதல் இருக்கிறது, அது
அந்த திரைச்சிலையாக வந்து நிற்கிறதை தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.